பிரைஸ் தி லார்ட். இன்றைய வசனம் 2 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனம் 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்று கர்த்தர் நம்மிடையே வாஞ்சையாய் இருப்பது என்னவென்றால், நாம் அவரது நாம் நமக்குரிய ஓட்டத்தில் ஓட அவர் வாஞ்சையாயிருக்கிறார். அதற்கு நாம் அவருடைய சித்தம் என்னவென்று, நமது வாழ்க்கையில் அவர் சித்தம் என்னவென்று தெரிந்து நமக்குரிய ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். அதற்கு நாம் அவரிடம் ஜெபித்து எனக்குரிய ஓட்டம் என்ன என்று நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை நாம் ஒருபோதும் தளர விடாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. நமது ஓட்டத்தை நாம் சரியாக ஓடி முடிக்க நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் போராட்டம் இருக்கும். மாமிசத்துக்கும் ஆவிக்கும் இடையே போராட்டம் இருக்கும். ஆகவே நாம் விசுவாசத்தில் தளர்ந்திடாமல் நம் ஓட்டத்தை ஓடி முடிக்கவும், அவரது கர்த்தரின் சித்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளவும் நாம் ஜெபித்து கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்க வேண்டும். இன்று நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், கர்த்தாவே, உமது சித்தம் என் வாழ்க்கையில் என்னவென்று எனக்கு தெரிவுபடுத்துங்கள் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றும் அல்லாமல் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உமது கிருபையும் உமது தயவும் தேவையாக இருக்கிறது. உமது கிருபையும் தயவும் அளவில்லாமல் எங்கள் மீது ஊற்றும். நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உமது கிருபையும் தயவும் தேவையாக இருக்கிறது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். போட எங்களுக்கு பலன் தாரும் கர்த்தாவே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். என்னால் போராட்டத்தை போராட தூய ஆவியின் உதவியை கேட்க வேண்டும். ஏனென்றால் பராக்கிரமத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று பைபிளில் கூறப்பட்டிருக்கிறது. Have a blessed day.